நீங்க பனங்காய்க்கிற மரத்தை பார்த்திருக்கீங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டு தோட்டத்துல ஒரு பனங்காய்ச்சி மரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தோட போட்டோவை உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த மரத்துல பறிச்ச ரூபா நோட்டுங்க தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியில இருந்து சில பழைய ரூபா நோட்டுகளை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்க உடனே இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், நீ சொல்றது பொய் அப்படிங்கிறீங்க. நீ காமிச்ச அந்த போட்டோல இருக்கிற மரத்துல இந்த ரூபா நோட்டுகளே இல்ல, அப்படின்னா அந்த மரத்துல பறிச்சதான் அந்த ரூபா நோட்டுங்க, நீ சொல்றது பொய் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அட என்னங்க நீங்க, அந்த போட்டோ அந்த மரம் பணம் காய்க்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க, அதனாலதான் அதுல இந்த ரூபா நோட்டுகளே இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இல்ல நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ சொல்றது பொய் தான் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. இப்ப ஏங்க, அந்த பனங்காய்ச்சி மரத்துல பறிச்ச ரூபா நோட்டு தான் இதுன்னு நான் சொன்னதை பொய்யுங்கிறீங்க. ஆனா அந்த போட்டோல இருக்கிறது பனங்காய்ச்சி மரம் தான் நான் சொன்னதை மட்டும் உண்மை நம்புறீங்களே, இது மடத்தனம் இல்லையா? இதை நம்பலைன்னா நீங்க அதையும் நம்ப கூடாது தானே அப்படின்னு நான் கேட்டா அது நியாயம் தானே? அதே போல இந்த பைபிள் தான் கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல் என்று கத்தோலிக்க சபை சொன்னதை நம்புகிற புராட்டஸ்டன்ட்டுகள் அதே சபை அதே அதிகாரத்துல தாங்கள் பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவம் என்று சொன்னால் அதை மட்டும் நம்ப மாட்டோம் என்று சொல்வது பனங்காய்ச்சி மரத்தை நம்பிவிட்டு ரூபாய் நோட்டை நம்பாத அதே மடத்தனம் தானே?